நம்ம ஜனநாயகன் தடைகளை உடைத்து வெளியே வருவான் என்று நமக்கு தெரியும். இருந்தாலும் அதில் இருக்கிற இப்போ சின்ன சின்ன சிக்கல்களை பேச போகிறேன். நேற்று மறுதணிக்கை பண்ணிட்டாங்களாம்ப்பா. சென்சார் ஆஃபீஸர்ஸ்னால் ஒன்றா கூடி கும்மி அடித்து இந்த படம் சென்சார் பண்ணிட்டோமே, நாங்கள் சென்சார் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு சென்சார் பண்ணிட்டாங்களாம். ஆனால் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்களாம். இப்போ ஏவும் கொடுக்க மாட்டாங்களாம், பியும் கொடுக்க மாட்டாங்களாம், யூவும் கொடுக்க மாட்டாங்களாம், எதுவும் கொடுக்க மாட்டாங்களாம். அதாவது இதை அடுத்த தணிக்கை இன்னொரு இடத்துக்கு போனோமா, இங்கே தேர்தல் கமிஷனுக்கு. தேர்தல் கமிஷன் பார்த்து படம் வெளியில் வரலாமா கூடாதான்னு சொல்லுவோமா, சொன்ன பிறகு தான் படம் வரணுமா. தேர்தல் கமிஷன் ஐயோ இதில் அரசியல் இருக்குது, இது வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன். மே மாதம் 2வது வீக்கு இல்லை 4ஆம் தேதி முடிஞ்சு 5ஆம் தேதி 5 இல்லை 6 7 பதவி ஏற்பார் இல்லையா டிவிகே தலைவர் விஜய். அன்றைக்கி படம் வரும் கண்டிப்பாக. ஒன்று அடுத்த வாரம் படம் வரணும், இல்லைன்னா டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் பதவியேற்கின்ற மே மாதம் 8ஆம் தேதின்னு நினைக்கிறேன். ஐ கெஸ் 8ஆம் தேதி இல்லைன்னா 9ஆம் தேதி கண்டிப்பாக படம் வெளியே வரும். யாரும் எதையும் தடுக்க முடியாது. சும்மா இப்படி கொஞ்சம் பூச்சாண்டி தான் காட்ட முடியும். இந்த பிஜேபி கவர்மெண்ட்டு, மோடி கவர்மெண்ட்டு, அப்புறம் அமித்ஷா, இவங்கெல்லாம் சும்மா பூச்சாண்டி தான் காட்ட முடியும். மக்கள் செல்வாக்குள்ள ஒருத்தவனை நீ ஒன்றுமே பண்ண முடியாது தலைவரே. யார்? நம்ம அண்ணாமலைக்கு தான் சேர்த்து சொல்கிறேன்.